ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கிரானி பேக் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பேக். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பேகுக்கு தேவையான செயின்ஸ் போட்டு வாங்க. செயின்ஸ் போட்டு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எண்டில் நீங்கள் போயிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுங்க. ஸோ இந்த 5 டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்துருவாங்க இந்த ஸ்டிச்சுக்கு நேராக. இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எண்ட்லேயும் நீங்கள் 5 டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு ஸ்டிச் இதில் இருக்கனால மீதி 4 டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கமும் நம்ம 5 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த 5 டபுள் க்ரோஷேட்ஸில் மட்டும், அதாவது 2 எண்டில் மட்டும் இந்த 5 ஸ்டிச்சில் மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டுவாங்க இந்த 5 ஸ்டிச்சில் மட்டும். ஸோ நான் இந்த ஸ்டிச் வந்து அது 5 ஸ்டிச்சோடு சேர்ந்து இருக்கிறனால நான் 2 டபுள் க்ரோஷே இதே இடத்துலயே போடுறேன். மற்ற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு வரேன். இப்போ நான் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 5 ஸ்டிச் வந்திருக்கு இல்லையா, இந்த 5 ஸ்டிச்லேயும் நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு வர போகிறேன். ஸோ இப்படி இந்த 5 ஸ்டிச்சில் மட்டும் 2 டபுள் க்ரோஷேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இப்போ மீதி இந்த 4 ஸ்டிச் இருக்கும். இந்த 4 ஸ்டிச்லையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 டபுள் க்ரோஷேட்ஸ் கொடுத்துருந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்கோட பேஸ்மெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிரானி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. இப்படி 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே போடுங்க ஒன்று. அதுக்கப்புறம் 2 செயின், நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் டோட்டலாக சுற்றியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும்.
இப்போ நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேல இந்த ஸ்பேசஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த கிரானி பேட்டர்ன் வந்து இந்த ஸ்பேசஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். நான் இந்த ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துட்டு இப்போ இந்த ஸ்பேசஸ்ல நீங்க 3 டபுள் க்ரோஷே 2 செயின் ஸோ 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல போயிட்டு 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல போயிட்டு 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்றேன். ஸோ இதே பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்க டோட்டலா சுத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸ்ல தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பேஸ் வரைக்கும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நீங்க 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட ஆரம்பிங்க. 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இப்படியே நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்படிதான் நீங்க ரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். இப்படி உங்களுக்கு தேவையான ரோஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 ரோஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ்ல நான் 2 டபுள் க்ரோஷே அப்புறம் அந்த 3 டபுள் க்ரோஷெட் மேலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வந்திருக்கேன். இப்படி நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நீங்க லைனிங் வந்து ஒரு பேக்காவே நீங்க தைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தைக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க லைனிங் கொடுக்கறத விட இந்த மாதிரி தைச்சு போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இதுக்கு நீங்க ஹேண்டில் தைக்கணும்.
இப்போ இந்த ஹேண்டில் வந்து தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பேக்கோட அட்டாச் பண்ணிட்டு இந்த ஹேண்டிலோட நீங்க வச்சு இப்படி தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ தட் உள்ளார கொடுத்துருக்கிற ஹேண்டில் வந்து வெளியில தெரியாம இருக்கும்.